நாங்களும் உங்களுக்கு சலிச்சவங்க இல்ல அப்படின்னு தேசிய விருதை தட்டி தூக்குன தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அர்ச்சனா. பாலு மகேந்திரா இயக்கத்துல அர்ச்சனா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வெளியான படம் தான் வீடு. நம்ம தமிழ் சினிமாவுல இனிமே இப்படி ஒரு படத்தை எடுக்கவும் முடியாது. அர்ச்சனாவை தவிர வேற எந்த ஒரு ஹீரோயினால இப்படி ஒரு கேரக்டரை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இந்த படத்துல நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சுதா அப்படின்ற கேரக்டர்ல அர்ச்சனா நடிச்சிருப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு பல இன்னல்களை சந்திச்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா வீடையும் கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா மாநகர நீர் திட்டத்துக்கானது இந்த வீடு அப்படின்னு அரசாங்கம் அதை புடுங்க ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில போராடி எப்படியோ வீட்டை மீட்டுருவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்காக அர்ச்சனாவுக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. இந்த மொத்த படத்தையும் இவங்க தனியா சுமந்துட்டு நிப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியமணி. கார்த்தி அறிமுகமான படம் தான் பருத்திவீரன். இந்த படத்துல முத்தழகு அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும்ல, அதை பிரியமணி நடிச்சிருப்பாங்க. வேற எந்த ஒரு ஹீரோயினால இப்படி ஒரு கேரக்டரை ஏத்து தைரியமா நடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. கிராமத்து சாயல் அப்படியே அவங்களோட ஃபேஸ்ல தெரியும். அது கொஞ்சம் கூட மாறாம ஒரு தைரியமான பொண்ணாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கார்த்தியோட கேரக்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா பிரியாமணியோட கேரக்டர் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். கிளைமேக்ஸ்ல கண் கலங்க காரணமே பிரியாமணி தானே. பருத்திவீரன் படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவுல பிரியாமணி பயங்கரமா ஃபேமஸும் ஆனாங்க. பிரியாமணி ஏத்து நடிச்ச இந்த அழுத்தமான கதாபாத்திரத்துக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா பொன்வண்ணன். தென்மேற்கு பருவக்காற்று படத்துல விஜய் சேதுபதிக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க சரண்யா பொன்வண்ணன். சாதாரணமா அம்மா கேரக்டர் அப்படின்னாலே சரண்யா பொன்வண்ணன் சும்மா நொறுக்கி விட்டுருவாங்க. அவங்க அம்மா கேரக்டர் பண்ணி இது வரைக்கும் ஒரு படம் கூட சலிச்சு போனதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவங்க கிட்ட இருந்திருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று படத்தை பொறுத்த வரைக்கும் சரண்யா பொன்வண்ணனை சுத்தி தான் இந்த கதையே நகர்ந்துகிட்டு இருக்கும். மகன் முருகையன் சாராயம் குடிச்சிட்டு வந்தாலும் அவன் மேல காட்டக்கூடிய பாசமா இருக்கட்டும், மகனுக்கு பொண்ணு பாக்குற சீனா இருக்கட்டும், இப்படி ஒரு கள்ளிக்காட்டு தாயாவே வாழ்ந்திருப்பாங்க சரண்யா. இந்த படத்துக்காக தான் தேசிய விருது கொடுத்திருக்காங்க சரண்யா பொன்வண்ணனுக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷோபா. நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்பவே வித்தியாசமா எடுக்கப்பட்ட படம் தான் பசி. இனிமே இப்படி ஒரு படத்தை கண்டிப்பா எடுக்கவே முடியாது. பசி படத்துக்காக தான் ஷோபாவுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிறந்த படத்துக்கான தேசிய விருதும் பசி படத்துக்கு கொடுத்திருக்காங்க. மேக்கப் போடாம, பாட்டு இல்லாம, டான்ஸ் இல்லாம வெறும் 22 நாட்கள்ல இந்த மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுதான் சொன்னேன்ல, நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு வித்தியாசமான முயற்சி. இந்த படத்துல ஷோபாவோட நடிப்பு இருக்குல்ல, சும்மா பிச்சு உதறி இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த உயரிய விருதை கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லக்ஷ்மி. ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு பெரிய ரைட்டரோட அக்னி பிரவேசம் அப்படின்ற சிறுகதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டியாவது பார்க்கணும். டவுன்லோட் பண்ணியாவது பாத்துருங்க. இந்த படத்துல கங்காவா நடிச்சிருப்பாங்க லக்ஷ்மி. இல்ல வாழ்ந்திருப்பாங்க லக்ஷ்மி. இந்த படத்துல கங்கா உடல் ரீதியா எதிர்பாராம பாதிக்கப்படுவாங்க. இதனால அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, அவங்க எந்த மாதிரி நிகழ்வுகளை எதிர்கொள்றாங்க, அவங்க மன ரீதியாவும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த படத்துல வலுவான கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சதுக்காக லக்ஷ்மிக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.